ஹலோ கைஸ், தோசை மாவு தீர்ந்து 2 நாள் ஆயிட்டனால நேற்று காலையிலே தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன். அரைக்கும் போதே கொஞ்சமாக உளுந்து எடுத்து அதில் கேப்ப மாவு மிக்ஸ் பண்ணி நைட்டு டின்னருக்கு கேப்ப தோசை ஊற்றிக்கலாம்னு சொல்லி அதுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு காரசாரமாக பூண்டு சட்னி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 10 பல்லு அளவுக்கு பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு கடாயில் எப்பவும் போல் கடுகு உளுந்து போட்டு தாளித்து விட்டிங்கன்னா சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆகிடும். அரைக்கும் போது கொஞ்சம் புதினா இருந்தால் புதினாவும் சேர்த்துக்கோங்க, வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட புதினா இல்லாதனால புதினா சேர்க்கலை. இந்த சட்னி கேப்ப தோசைக்கு மட்டும் இல்லாமல் நார்மலாக தோசை ஊற்றி சட்னியை அப்ளை பண்ணி அது மேலே நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். வீட்டில் தேங்காய் இல்லாத நேரத்தில் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய சட்னி தான் இது. இதில் புளிப்பு, காரம்னு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கனால ஒரு தோசை சாப்பிட்ற இடத்துல இன்னொரு தோசை கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.